ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் மேட்னி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமா சீரிஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சத்யராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா இருக்காரு. அவரு சைஃபை கதைகளா எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து நீங்க மிடில் கிளாஸ் பத்தி ஒரு புக் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு அதை யோசிச்சுட்டு சரி பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்க நம்ம காளி வெங்கட்ட கூப்பிட்டு அவர் ஸ்டோரியை எழுதலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு மிடில் கிளாஸ்னாலே அவங்க லைஃப்ல எந்த சுவாரஸ்யமே இருக்காது, ரொம்ப பிளாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு பல கவுண்டரும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவர் சொல்ல கடைசியில மிடில் கிளாஸ் லைஃபை பத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது ரொம்ப நம்ம ஈஸியா நம்ம கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்ன்றதுனால நம்மளால ஒன்றி உட்காந்து பார்க்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு சீன்லயுமே மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு ஆட்டோ டிரைவரா எப்படி இருக்காரு அவர் ஃபேமிலியை அவங்க பசங்க எல்லாம் பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, எவ்வளவு அவமானங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங்ல கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி அவர் பசங்களா நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. என்ன சத்யராஜுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் இது சீரியஸா போயிட்டே இருந்தாலும் நமக்கு அங்கங்க காமெடி வச்சு மெருகேற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் நடுவில் இருக்க எமோஷனல் கண்டென்ட்லாம் ரொம்ப ஈஸியாவே நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் படத்துல வர டைலாக்ஸ், அங்கங்க டைலாக்ஸ், அது காமெடி டைலாக்ஸா இருக்கட்டும், எமோஷனல் டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. எல்லாமே நம்ம ரசிக்கிறபடி. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயே படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலதான் கோட்டை விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். படம் நல்லாவே போயிட்டு இருந்தாலும் படத்துல நிறைய டீவியேஷன் இருக்கு. அது இஷ்டத்துக்கு ஏனோதானு எங்கெங்கயோ போகுது. அது மட்டும் இல்லாம ஒரே பாயிண்ட்ல நின்றுது படம். இவங்க ரைட்டிங்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்துல இருக்க காமெடி போர்ஷன்ஸ்க்கும் எமோஷனல் கண்டென்ட்டுக்கும் இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா இருக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா காளி வெங்கட்காக இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.